முறப்பார் அவர். கார்த்திகைக்கு ஒரு சாமி, தை மாசம் ஒரு சாமி, மாசிக்கு ஒரு சாமி, சித்திரை மாதம் ஒரு சாமின்னு கிடையாது. இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜம் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சாமி பெரிய சாமி. இந்த சிவ வழிபாட்டில் என்னைக்கு உள்ள நுழையிறமோ அன்னையிலிருந்து சாப்பாடை விட்டு அசைவத்தை விட்டு சிவபெருமானுக்காக ஆயுசு முழுக்க மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்களே, உங்களை விட உயர்ந்தவன் சுவாமி வேற யார்? இதை கழித்த முடியுமா? நான் கார்த்திகை மாசம் மட்டும் விசேஷ தீட்சை வாங்கி கொள்ளுவேன், நான் கார்த்திகை மாசம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் ருத்ராட்சம் போடுவேன், அப்புறம் கலட்டி வைத்து விடுவேன். சில பேர் அப்படிதான் பண்றான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா கயிறு அந்து போயிருந்துங்கிறான். கழுத்துல ருத்ராட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏண்டா சாமி அன்னைக்கு மட்டும் அறுந்து போயிருதுங்க. அதுக்கு காரணம் நான் சொல்றேன்டா ராஜா. காலையில எல்லாம் சிவசிவா அரகரா அரகரான்னு சொல்லுவேன். 11 மணிக்கு மசாலா செய்யற வேலை. பரம்பரை சைவனா இருக்கிறவன் என்ன பண்ற, நேரம் வந்து அப்படி பாக்குறான், வாசனை குபீர்னு வருது 5 மணிக்கு அந்த மசாலா.